ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து 3 இயர் எல்எல்பில ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட் அண்ட் மெரிட் லிஸ்ட்ல செலக்ட் ஆனவங்களுக்கு இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிற வந்து ரிலீஸ் ஆகல. ஏன் உங்களுக்கு வந்து சீட் வந்து அலாட் ஆகல, எதனால வந்து ஆகல, என்ன ப்ரொசீஜரை நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும், யாரெல்லாம் வந்து முதல்ல வந்து வெயிட் பண்ணலாம், யாரெல்லாம் வந்து அடுத்த கட்டத்துக்கு நீங்க வந்து நகரலாம் அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இது இருக்கிறதே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட்காக தான் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ப்ரோ, இந்த ஒரு அப்டேட்காக தான் உங்க வீடியோஸ் வந்து ரெகுலரா பாக்குறேன், கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நேத்து எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ், மெயில்ஸ், அது மட்டும் இல்லாம கால்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. யூனிவர்சிட்டிக்கு கூட இந்த அளவுக்கு கால்ஸ் வந்து போகுமான்னு தெரியல. நம்மள நம்பி நம்ம சேனல்ல வியூவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கால்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இதை பத்தி நம்ம யூனிவர்சிட்டி கிட்ட கால் பண்ணி கேட்டுட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்க எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன்ல வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயத்தை அவங்களுக்கு வந்து ஓப்பனா சொல்ல போனோம் அப்படின்னா, யாருக்கு வந்து முதல்ல வந்து சீட் வந்து அலாட்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல செலக்ட் ஆயிருக்கக்கூடிய மெரிட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இது காமனா வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே சீட் வந்து அலாட் ஆயிடுச்சு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அந்த ஸ்போர்ட்ஸ்ல இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்குமே வந்து சீட் அப்படிங்கிறது அலாட்மெண்ட் வந்து ஆயிருக்குது. இதுல யாருக்கெல்லாம் சீட் இன்னும் வந்து அலாட் ஆகல அப்படின்னா, மெரிட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒன் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா சீட் அலாட் ஆகல. வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காமனா வந்து சீட் வந்து அலாட்மெண்ட் வந்து ஆகாம தான் இருக்கு. என்ன காரணத்தினால வந்து சீட் அலாட்மெண்ட் ஆகாம இருக்கு அப்படிங்கறத நம்ம யூனிவர்சிட்டி வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டதுக்கு, ஒரு அப்ளிகேஷன் நம்பரோட அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டதுக்கு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய காமன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஏன் சீட் அலாட்மெண்ட் ஆகல அப்படின்னா, அவங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணும்போது அவங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணல. அவங்க ஓவரால் மார்க் ஸ்டேட்மெண்ட்ல கன்சிடரல் மார்க் ஷீட்டோ இல்ல வந்து இண்டிவிஜுவல் மார்க் ஷீட்டோ வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணும்போது அவங்களுடைய பார்ட் 3 சப்ஜெக்டோட மார்க் எங்களுக்கு வந்து தெளிவு கிடைக்கல அப்படிங்கிற காரணத்தினால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. உங்களுடைய சீட் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து அலாட் ஆகாம இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நீங்க பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க மெரிட் லிஸ்ட்ல இருக்கிறீங்கனாலும் சரி, வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கீங்கனாலும் சரி, ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணாம இந்த ஆன்லைன் பார்த்த ரிசல்ட் காப்பியை நீங்க வந்து அப்லோட் பண்ணிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபால் கிட்ட வந்து சைன் பண்ணி நீங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய காப்பி அப்லோட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா, நீங்க பண்ண வேண்டிய விஷயம், நீங்க எந்த காலேஜ்ல வந்து யூஜி அண்டர் கிராஜுவேட் படிச்சீங்களோ அந்த காலேஜுக்கு நேரடியா போயிட்டு பிரின்சிபால் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா போனோஃபைட் சர்டிபிகேட் அப்படிங்கிறது கையோட வாங்கிட்டு வந்துருங்க. ஸ்பாட்லயே வாங்கிட்டு வந்துருங்க. போனோஃபைட் சர்டிபிகேட்னா வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து மார்க் இருக்காது. மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு நம்ம போனோஃபைட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அந்த காலேஜ்ல இருந்து குவிட் பண்ணி நம்ம வந்து ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ வெளியில வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹையர் எஜுகேஷனுக்காக இந்த காலேஜ்ல தான் அவங்க படிச்சாங்க அப்படிங்கிற ப்ரூஃப் பண்றதுக்காக பிரின்சிபால் வந்து சீல் போட்டு சைன் போட்டு கொடுப்பாங்க. அதை வந்து போனோஃபைட் சர்டிபிகேட் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் நம்ம தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி கேட்டதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய யூஜி மார்க் வந்து எங்களுக்கு வந்து சரியா வந்து பாத்தீங்கன்னா தெளிவு கிடைக்கல. நாங்க வந்து வியூ பண்ணி கட் ஆஃப் மார்க் வந்து சாரி கட் ஆஃப் மார்க் வந்து போடுறதுக்கு எங்களுக்கு சரியான ஒரு அப்டேட் வந்து கிடைக்கல. அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இன்னும் சீட் வந்து அலாட்மெண்ட் வந்து ஆகாம இருக்கு. நீங்க போனோஃபைட் சர்டிபிகேட்ல அதுல வந்து மென்ஷன் பண்ணிருக்கணும் நல்லா போல்டா, பார்ட் 3ல வந்து இந்த ஸ்டூடெண்ட் வந்து இவ்வளவு மார்க் தான் எடுத்திருக்காங்க, இவ்வளவு பர்சன்டேஜ் தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கறத பிரின்சிபாலோடைய சீல் அண்ட் சிக்னேச்சரோட நீங்க எங்களுக்கு மெயில் அனுப்புனீங்க அப்படின்னா, உங்களுக்கு அன்னைக்கே சீட் அலாட்மெண்ட் வந்து நாங்க பண்ணி கொடுத்துறோம் அப்படிங்கறத தெளிவா நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா யூனிவர்சிட்டி தரப்புல இருந்து நம்மளுக்கு அப்டேட் பண்ணிட்டாங்க. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து நான் வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். ஓகே ப்ரோ, ஒரிஜினல் டாக்குமெண்ட்னா நான் பெர்ஃபெக்ட்டா வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் கன்சாலிடேட் மார்க் ஷீட்லாம் வந்து பெர்ஃபெக்ட்டா அப்லோட் பண்ணிட்டேன். பட் எனக்கு ஏன் இன்னும் வந்து சீட் அலாட் ஆகல அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ள எப்படியும் சீட் வந்து அலாட்மெண்ட் ஆயிரும். இப்போ ஃபர்ஸ்ட் காமனா வந்து பாத்தீங்கன்னா மெரிட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் வந்து காமனா ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. இன்னமும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய சீட் வந்து அவங்க வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் அடுத்த கட்டத்துல இருக்காங்களோ அவங்களுக்கு மேனுவலா செக் பண்ணி பார்த்துட்டு வந்து அலாட்மெண்ட் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வருமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வர்றது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு லோ சான்ஸ் அப்படிங்கிற நம்ம சொல்ல முடியும். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா சீட் வந்து ஃபில் ஆயிடுச்சான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா மெரிட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து சீட் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்டாங்க. இனி மீதி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க மெரிட் லிஸ்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணாம இருக்கிறவங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த கட்டத்துல உங்களுக்கு சீட் அலாட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுல ஒரு முக்கியமா நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அலாட்மெண்ட் இந்த அஃபிலியேட்டட் லா காலேஜை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜ்ல போயிட்டு ஜாயின் பண்ண மாட்டாங்க. யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்களோ அதுல ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா காலேஜ்ல போயிட்டு ஜாயின் பண்ண மாட்டாங்க. சோயில பொறுத்த வரைக்கும் யாருமே சீட் எனக்கு வேண்டாம் அப்படிங்கறத சொல்ல மாட்டாங்க. சீட் கிடைச்சு அதான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா சோயிலுக்கு வந்து சீட் வந்து ஃபில் ஆயிருச்சு.
அஃபிலியேட்டோட பொறுத்த வரைக்கும் இப்ப நேத்தே நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டிருக்கீங்க, ப்ரோ எனக்கு இந்த காலேஜ் கிடைச்சிருக்கு, எனக்கு அந்த காலேஜ் கிடைச்சிருக்கு, எனக்கு பிரைவேட் கிடைச்சிருக்கு, பிரைவேட்ல இருந்து கவர்மெண்ட்டுக்கு மாற முடியுமா, கவர்மெண்ட்ல இருந்து இன்னொரு கவர்மெண்ட் காலேஜுக்கு மாற முடியுமா அப்படிங்கறது ஏகப்பட்ட பேர் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் கால் பண்ணி நிறைய பேர் கேட்டீங்க. நானும் உங்களுக்கு வந்து ரீப்ளே மெசேஜ் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இப்ப இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க வந்து எதுவுமே இப்ப வந்து ரொம்ப மேரேஜ் ஆனவங்க தான் நேத்து நேத்து நிறைய நிறைய பேர் எனக்கு வந்து கால் பண்ணியிருந்தீங்க. என்கிட்ட வந்து 2 கை குழந்தை இருக்கு, நான் பிரெக்னன்சியா இருக்கேன். இந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட வந்து பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல அவங்க வீட்லயே வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா அலோ பண்ண மாட்டாங்க. நம்மளுக்கு லோக்கல்ல கிடைச்சிச்சுன்னா நம்ம வந்து போலாம். நம்மளுக்கு வந்து மதுரையில இருக்கக்கூடியவங்களுக்கு சென்னையில கிடைச்சு அப்படின்னா 2 கை குழந்தை வச்சுட்டு அவங்க எப்படி வந்து போக முடியும்? காலேஜுக்கு ரெகுலரா ஆக்சுவலா நீங்க வந்து போற மாதிரி இருக்கும். பார்ட் டைம் காலேஜாவே இருந்தாலும் நீங்க வந்து ரெகுலரா போகணும். எல்எல்பியை பொறுத்த வரைக்கும் அட்டெண்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா, சீட் அலாட்மெண்ட் ஆனாலும் அவங்க காலேஜ்ல போய் ஜாயின் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு சீட் வேகன்சிஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கு. அந்த சீட்டை யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அடுத்து யார் வந்து மார்க்ல வந்து இருக்காங்களோ அவங்க கம்யூனிட்டி ரிசர்வேஷன் படி அவங்களுக்கு அந்த சீட்டை வந்து அலாட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி இப்ப நான் சொன்னது வந்து ஒரு 2, 3 ரீசன்னால வந்து இருக்கலாம். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரீசன்ஸ்னால சீட் அலாட்மெண்ட் ஆனாலும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா காலேஜ்ல போயிட்டு ஜாயின் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற நீங்க புரிஞ்சுக்கோங்க. சோ இப்ப யாரெல்லாம் ஓப்பனா சொல்ல போனா வெயிட் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களும் நீங்க வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. மெரிட் லிஸ்ட் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா சீட் அலாட்மெண்ட் ஆயிரும். இது இன்னைக்கு இல்லைனாலும் இந்த மந்த் எண்டுக்குள்ள உங்களுக்கு எப்படினாலும் மெரிட் லிஸ்ட் இருக்கக்கூடியவங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ஆயிரும். நீங்க பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னா, யாரெல்லாம் ஒரிஜினல் மார்க் ஷீட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணாம இருக்கீங்களோ, ரிசல்ட் பார்த்த காப்பியை மட்டும் வச்சு அப்லோட் பண்ணிருக்கீங்களோ, அவங்க இப்பவே போயிட்டு போனோஃபைட் சர்டிபிகேட் பார்ட் 3 சப்ஜெக்ட் வந்து மென்ஷன் பண்ணி வாங்கி நீங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது உங்களுக்கு எந்த மெயில் ஐடியில இருந்து மெயில் வந்துச்சோ அந்த மெயிலுக்கு வந்து ரிட்டர்ன் மெயில் அனுப்பி விட்டுட்டு ஒரு கால் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கே சீட் வந்து அலாட்மெண்ட் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நேரடியா போயிட்டு காலேஜ்ல ஜாயின் பண்ணிட வேண்டியதான். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நான் வந்திருக்கக்கூடிய அப்டேட். இதை விட தெளிவா உங்களுக்கு வந்து எந்த ஒரு அப்டேட் வந்து கொடுக்க முடியாது. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நம்ம நீங்க ரிப்பீட்டடா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமான கமெண்ட்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் ஆன்சர் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் வீடியோஸ்ல வந்து இருக்கு. வீடியோ தயவு செய்து ஃபுல்லா வந்து பார்த்துட்டு அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு வந்து டவுட் வருது அப்படின்னா மட்டும் என்ன வந்து கூப்பிடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்றேன். இல்ல ப்ரோ செகண்ட் ரவுண்டுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செகண்ட் ரவுண்ட்ல நல்லா கவனிங்க. ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா, செகண்ட் ரவுண்டுக்காக வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வீடியோ வந்து நம்ம ரெடி பண்ணி போட்டிருந்தோம். இதை ஃபார் வந்து அப்ராக்சிமேட்டா தான் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். டிக்ளரேஷன் கொடுத்துறேன். இதே போல தான் நடக்கும்ங்கிற சொல்ல முடியாது. இப்போ நம்ம இது வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து நம்ம போன வாரமே வந்து ரெடி பண்ணி போட்டிருந்தோம். பட் இப்போதைக்குன்னு யூனிவர்சிட்டி சைட்ல இருந்து சொல்ல விஷயத்தை பார்த்தா இந்த அளவுக்கு கூட வராது அப்படிங்கறத என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு சொல்றேன். இதை விட நம்மளுக்கு மார்க் அப்படிங்கிறது குறையறதுக்கு சான்ஸ் இல்ல. அப்படியே தான் மார்க் இருக்க போகுது. இப்ப வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மார்க் இல்ல வந்து 0.5% வேணா குறையறதுக்கான சான்ஸ் இருக்கு. மேபி சப்போஸ் இதெல்லாம் தாண்டி செகண்ட் ரவுண்ட்ல சீட் வேகன்சி இருக்கு அப்படின்னா இந்த மார்க் வர்றதுங்கிறது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஒரு மார்க் வேணா வந்து பாத்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. செகண்ட் ரவுண்ட்ல வந்து யாரெல்லாம் வெயிட் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கான கட் ஆஃப் நீங்க வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. அதை நான் உங்களுக்கு காட்டிடுறேன். உங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட்ஸும் வந்து சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் மார்க் நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாருங்க வெயிட்டிங் லிஸ்ட் வந்து மார்க் வந்து இருக்கு பாத்தீங்களா? இந்த வெயிட்டிங் லிஸ்ட் மார்க்ல இருந்து ஒரு மார்க் யாரெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சிருக்கீங்களோ அவங்க மட்டும் வெயிட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் 2, 3 மார்க் 3 மார்க்லாம் வச்சுட்டு நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு செகண்ட் ரவுண்ட் கிடைக்கும், எனக்கு தேர்ட் ரவுண்ட் கிடைக்கும்னு வெயிட் பண்ணீங்கன்னா தயவுசெய்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்ல ஒரு காலேஜ், நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் இருக்கக்கூடிய காலேஜை பார்த்துட்டு போயிட்டு ஜாயின் பண்ணிருங்க. இல்ல வந்து அதர் ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா வித்தவுட் டொனேஷன் ஃபீஸ்ல மினிமம் ஸ்டார்டிங் ஃபீஸே வந்து பாத்தீங்கன்னா 60,000 65,000 ரூபாய் ஃபீஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர் வந்து பிரைவேட் காலேஜ், கர்நாடகா ஸ்டேட் லா யூனிவர்சிட்டி எல்லாம் இருக்குது. அங்க போயிட்டு ஜாயின் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா போயிட்டு ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் அட்டென்ட் பண்ணிக்கோங்க. ஈவினிங் டயத்துல பார்ட் டைம் ஜாப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஒர்க் பண்றாங்க. பெங்களூர்ல வந்து பாத்தீங்கன்னா கார்பரேட் கம்பெனி வந்து எக்கச்சக்கமா இருக்கு. உங்களுடைய ஃபீஸுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ரெட்டிஃபை பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அதர் ஸ்டேட்ல எல்எல்பிசி தேவைப்படுது அப்படின்னா வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்த் எண்டுக்குள்ள மோஸ்ட்லி வந்து அட்மிஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா நிறுவனம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. கவுன்சிலிங் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் சீட் வேகன்சிஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து போயிட்டு இருக்கும். நல்லா கவனிக்கணும். செகண்ட் ரவுண்ட்ல வெயிட் பண்றவங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா, இப்ப இந்த வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்து ஒரு மார்க் கம்மியா இருக்கு அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. 2, 3 மார்க் இருக்கு, 4 மார்க் இருக்கு, 5 மார்க் இருக்குன்னா தயவு செய்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெயிட் பண்ணவே வேண்டாம். உங்களுக்கு இப்பவே சொல்லிடுறேன் ஒரு ஹாம்பிள் ரிக்வெஸ்ட். உங்களுக்கு நீங்க வேற ஏதாவது படிக்க போறா இருந்தா வேற ஏதாவது படிக்க போயிருங்க. இல்ல வந்து 1 இயர் வரைக்கும் நான் வந்து வேற ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு அடுத்த இயர்ல நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னா அப்படி பண்ணிக்கோங்க. இல்ல வந்து நான் படிச்ச எல்எல்பி தான் படிக்கணும் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ட்ரீமா இருக்கு அப்படின்னா, ஏன்னா எல்எல்பி படிக்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது. எங்க படிச்சாலும் அது எல்எல்பி தான். நீங்க பார் கவுன்சில் வந்து பதிவு பண்ண போறதுதான் அப்படிங்கிறதுனால நீங்க வந்து எங்க அதர் ஸ்டேட்ல வந்து நம்ம பக்கத்து ஸ்டேட்டான கர்நாடகா ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஃபீஸ் வித்தவுட் டொனேஷன் ஃபீஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்குது.
நீங்க அங்க போயிட்டு நல்லபடியா ஜாயின் பண்ணி காலேஜ் நீங்க படிச்சு முடிச்சுட்டு வந்து என்ன பண்ணிக்கலாம்னா லாயரா என்ரோல்மெண்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் டாக்கிங் இருக்கக்கூடிய ரியாலிட்டியா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுறேன். சோ வேற ஏதாவது உங்களுக்கு அப்டேட் தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.